இதுபோல சமீபத்தில் இந்த மண்காலத்தை ஒரு மாவட்டம் மட்டுமல்ல தமிழகமே திருப்பி பார்க்கிற அளவுக்கு சிறப்பாக செயல்படுகள் என்று வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த செயலாளர்கள் பொதுவாக காவல்துறை அதிகாரிகள் வந்து சமூக பொருளாதார குற்றங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு பணியை மட்டும் செய்வார்கள். நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் ஒரு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாலிபருக்கு உதவி செய்து ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்று சொன்னால் சீரறிஞர் கன்ஃபியூஸ் சொல்லும்பொழுது வறுமை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் இரண்டு குழந்தைகளை பிரசவிக்கிறது. ஒன்று குற்றவாளி, மற்றொன்று புரட்சிக்காரர் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல அந்த குற்றங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரியாக இருப்பவர்களுக்கு மனிதாபிமான சமூக பார்வை என்பது வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு இது போன்ற நல்ல காவல்துறை அதிகாரிகள் உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நம்முடைய அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றும் என்று கேட்டு பாராட்டி வாழ்த்தி பெறுகிறேன். நன்றி. சமூக அக்கறையோடு பணியாற்றி அதிகாரி அவர்கள் எங்கேயும் அவர் வந்து ஐஏஎஸ் கூட ஐஏஎஸ் இன்னொரு ஐஏஎஸ் கூட இதற்காக கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்து இந்த சமூகத்தின் பல்வேறு சேவை மாற்ற முடியாத ஒரு ஆசை. காவல்துறை அதிகாரிக்கு வரவேற்பு விழா உபச்சாரம் முழு உபச்சாரம் நடத்துகிறவங்க ராமநாதபுரத்திலேயே இதுதான் முதன்முறையாக நினைக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் எந்த விதத்தில் கதாநாயகனாக அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள சீரியல் மூலமாக ஆகலாம், திரைப்படம் மூலமாக ஆகலாம், ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஆகலாம், காவல்துறை அதிகாரினாலையும் ஆக முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு ராமநாதபுரத்தை காட்டணும் சார். ஏன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு சிறப்பு இருக்கும். நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மன்னர் காலத்துல இருந்து பட்டம் வழங்குறது, பட்ட பெயர் வைக்கிறது ராமநாதபுரத்துக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு இது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பேர் இதுவரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரிகள் எனக்கு வர தெரிஞ்ச கணேசன் சார் ஒருத்தர் இருந்தாரு. அவர் கூட உரியாமட்ட கணேசன் சொல்லுவாங்க. எனக்கு வேஸ்ட் கண்ணா ஒரு அடி அடிப்பாரு. எல்லாரும் அவர் பார்த்துதான் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஸ்டேஜ்ல நான் காலேஜ் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு யார் பேர் வாங்கலாம் தெரியல. ஆனா உங்களுக்கு பட்ட பேர் வச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்டேஜ் போய் பழக முடியல இப்ப. ஆனா அந்த அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு இந்த ஜெனரேஷன்ல இன்னைக்கு நீங்க வந்து ராமநாதபுரத்துல முத்திரை பரிசு போறீங்க அப்படிங்கிறத பத்திரிகையாளர் சங்க சார்பா நீங்க போற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு எல்லாரும் பட்டம் வழங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக உண்மையிலே நாங்க வந்து ரொம்ப மக்கள் தைரியமா நடந்தாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து போல்டா இருந்தோம். உங்களை வச்சுட்டு ரொம்ப போல்டா. ஏற்கனவே வந்து பத்திரிகை கையில் இருக்கும்போது ஓரளவு நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு இருந்துச்சு. அதை தைரியமா நடக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தது உங்க பீரியட்ல தான். நீங்க மீண்டும் ராமநாதபுரத்துல பெரிய அதிகாரியா, பயிற்சி அதிகாரியா இப்ப நீங்க இருந்து நீங்க பதவி அதிகாரியா நீங்க போறீங்க. திரும்ப எங்களுக்கு வந்து ரொம்ப போல்ட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ளணும். பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக உங்களுக்கு மென்மேலும் நீங்களும் உங்களது குடும்பத்தாரும் எல்லா புகழும் பெற்று சீரோடும் சிறப்பாடும் வாழ வேண்டும் என்று பக்தர் சங்கத்தின் சார்பாகவும் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நம்ம மனசுக்குள்ளேயே அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மலையுள்ள கோயிலாம் பார்த்துருக்கேன். வட்டார சக்கரவர்த்தி சொல்லிட்டு அவங்க திருமணம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தவறு செஞ்சவங்க டக்குனே வர்றாரு அப்படின்னு சொன்னா டக்குனு வந்து எழுதிடுவாங்க, முடிஞ்சிருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச உறவினர் இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க சார்னால. காரணம் தவறு செஞ்சதுனால. ஆனால் அதுதான் அந்த தவறுக்கு வந்து பத்திரிகையாளர்களோ மற்றவர்களோ நான் உடந்தையா இருக்க மாட்டேங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா தவறு செஞ்சவங்க தங்களை
மகளிர் கட்சியில் வந்து மனு கொடுக்க வந்தாங்க. நான் யார் மனு கொடுக்க வந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிப்பேன். என்ன விஷயம் மனு கொடுத்தீங்க? விசேஷமான மனுக்கள் வந்திருக்கேன். ரெண்டு சார் எங்கள் ஊரில் பிள்ளைய நடக்க முடியல. அவங்க வந்து லீவு நாள்லையும் சரி பகல்லையும் சரி நைட்டு 11 மணி வரைக்கும் படிக்கிற பெண்கள் வந்து மாணவர்கள் எடுத்து தண்ணி அடிக்க முடியாது. சரி பார்த்து கலெக்டருக்கு கொடுத்தீங்கல்ல, கொடுத்துருக்கோம், வேற எங்கேயே கொடுக்குறாங்க. யாரும் இளவயசுக்கார எஸ்பி இவர் சொல்றாங்க, இளவயசுக்கார எஸ்பின்னு சொல்லாம கிராமத்துக்கு சொல்லுறதுக்காக சொல்றாங்க. இது பேர் தெரியல. அப்புறம் தான் தினமணி நம்ம ஜோதி உங்கள்கிட்ட அட்ரஸ் எல்லாம் வாங்கினாரு. நானும் வாங்கி சரி சாதாரண கேஸ் நாங்கள் 2 தடவை திருப்பாளைய போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம், கேணிக்கிற வீட்டில் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சார். அது ஏன் புதுசு சேர்ந்து தண்ணி எடுத்துக்கிட்டா யூஸ் பண்ணுறாரு. பொம்பளை பிள்ளைலாம் சாயங்காலம் தண்ணி எடுக்க முடியல. அது முத்தா திருப்பாளி வீட்டில் தான் வைக்கணும். ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் பெண்களுக்கு கொடுத்து நாங்கள் அந்த டிஐஜி வந்து ஃபங்க்ஷன் போயிருக்கோம். ஃபோன் நம்பர் சாப்பிட்டு தான் சொன்னோம். நைட்டோட நைட்டாக திருப்பி ரிப்பீட் பண்ணார். ஒரு ட்ரைனிங் பீரியடில் இருக்கிற எஸ்பி ஏஎஸ்பியாக இருக்கலாம். நம்ம எஸ்பியாக தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விவரம் சொன்னேன். ராமநாதபுரத்தில் ஏஎஸ்பியாக வெளியே வந்து ஒரு விவரம் தான். நான் 13 வருஷத்தில் ஏஎஸ்பி யாருன்னு ஏசியில் உட்காந்து தான் பார்த்துருக்கேன். எஸ்பி ஒரு சில 2 பேர் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அதில் ஸ்டேட் சார் நம்பிக்கையாக சொல்லலாம். எந்த கட்சிக்காராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் பிடிச்சி போட்டாங்க. ஆனால் ஒரு ட்ரைனிங் எஸ்பியாக இருக்கிறவர் வந்து ஒரு தடவை செஞ்சால் தான் பெரிய விஷயம். நைட்டு நைட்டாக இருக்க முடியும். அதை ஒருத்தன் மட்டும் சொன்னாங்க, ஒருத்தன் பிளைன்மேனாக இருக்கேன், நான் நடிக்கிறேன், நான் பாக்கி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டவங்க வந்து பிடிச்சி போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நவடத்தில் இந்த தினமணி ஜோதி சொல்லி நானே பண்ணிக்கிறேன் சார் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் வந்து இமீடியட்டாக அப்படி பண்ணாங்க. அப்புறம் திருட்டு வழிபெல்லாம் சொல்ல முடியவே இல்லை. எலெக்ஷன் வந்து ரொம்ப நிதானமாக நியாயமாக நடந்ததுக்கு சாருடைய முக்கிய பங்கு. இப்போ ட்ரைனிங் பீரியடில் ஒரு ஏஎஸ்பியாக இருந்து தலைவர் செய்கிறாருன்னா ராமநாதபுரத்தில் ஒரு கோட்டை நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவருடைய இது இளைஞர் வந்து இந்த அளவுக்கு சாதிக்கலாம். இளைஞர்கள் நாடு இருக்கிறதுக்கு அவர் ஒரு அதிகாரி இல்லை. நிறைய பெண்களை வந்து பணி சேர்க்க பாராட்டி வாங்க. மைக்கில் பேசுகிறது பெரிய பிரச்சனை. இருந்தாலும் சாரை வந்து ஒரு 2 வார்த்தையாக பாராட்டணும். அதுக்காக வேண்டி வந்து சார் வந்து நல்ல ஆக்டிவாக சார் வந்து செந்தில் வேலன்ட்ட ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஒரு நல்ல ஆக்டிவாக இருந்தாங்க. அவர் செந்தில் வேலன் சாருக்கு அடுத்து தமிழ்நாடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது சார் தான். அது வந்து பொதுமக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைச்சிச்சு. இதை வந்து இந்த பணியை வந்து அவங்க தொடர்ந்து இதே பாணி பின்பற்றணும். அவங்களுக்கு பெருமைகள் பல உயிர் பதவிகள் கிடைக்க வாழ்க்கை. பொருளுக்கு எடுத்துக்காட்டு சின்ன பிள்ளை பயங்கர ஆக்டிவ் எங்கே பார்த்தாலும் அதுக்காக செட்டில் ரோல் மாடல் சொல்லலாம். போலீஸில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதனால தனியாக போட்டு ரோடு கச்சனம் பண்ணி சாருக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே சார் பாட்டு கேட்டு உடனே ஆளாக்கி அங்கேருந்து அந்த அப்ரூவ் பண்ணி உடனே திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு சார் வந்து ஃபோன் குறிப்பாக இருப்பார். அதே மாதிரி நம்ம பாட்டில் கூட கூப்பிட்டு சார் பேசக்கூடிய நல்ல நண்பர்கள். சார் எங்கே போனாலும் அதனுடைய பணியை சிவனை செய்வார் நம்பிக்கை. இங்கே யாரும் ராமநாதபுரத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு வருடம் எங்கே சென்றாலும் சாருடைய பணி செய்யணும். அப்புறம் சார் ஒரு சின்ன நிறைய பேர் சார் பேசுறது பொதுவாக சார் காவல்துறை வாழ்க்கை லைஃப் வந்து ரொம்ப ரஃபாக அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரஃபாகவே டக்குனு ஓட்டை பண்ணி போட்டு டக்குனு பேக்கெட் பண்ணி நான் வந்து கைவியில் வந்து பூசுறேன். ஐயாட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஐயா மனுஷரே எனக்கு அனுபவம் அன்புள்ள கைவில் பேசுகிறவங்க ஐயா வந்து எங்கே போனாலும் நல்லா ஏழைக்கு வந்து நல்லா உதவி பண்ணி அதனுடைய இன்பத்தை வந்து ஐயா அடைந்து சந்தோஷமாக ஐயா வந்து 120 சாதாரண போவார். எங்களுக்கே பயமாக இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து ஐயாவோட ஆரம்பத்தில் வந்து ஐயா வண்டியை பரப்புனா நான் தைரியம் ஓட்டுறேன். நான் வர வர எனக்கு பயமாகி போச்சு. ஏன்னா ஐயா மேலே ஒரு அன்புங்கிறதுனால அவர் ராமநாடு போகும்போது பக்குவமாக ஐயா திட்டுவார், சின்னப்பா வண்டி ஓட்ட அடிப்பார். இருந்தாலும் எனக்கு ஐயா வந்து பத்திரமா அனுப்புணுங்கிற ஒரு என்னதான் விஷயம்